ஹலோ ஆல் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? அதாவது ஒரு பர்சன் 6 வருஷத்தில் 7,875 ரூபாய் சேவ் பண்ணுறாரு. அவர் என்ன பேட்டர்னில் சேவ் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 100 இருந்துச்சுன்னா செகண்ட் இயர் அதோட பாதி 50 ரூபாய் சேவ் பண்ணுறாரு. ஓகேவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் சேவ் பண்ண தொகை எவ்வளோ? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் அவர் சேவ் பண்ண அமௌண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ செகண்ட் இயரில் எக்ஸில் பாதினா x/2. இப்போ தேர்ட் இயரில் x/2ல பாதினா x/4ன்னு வருமாங்க. அடுத்தது ஃபோர்த் இயரில் x/4ல் பாதி அப்படின்னா அதாவது x/4/2ன்னு வரும். அப்போ x/8ன்னு இருக்கும். இந்த பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கிளியராக இருக்கா? அப்போது x/8. தென் ஃபிஃப்த் இயரில் x/8ல பாதினா 16 இருக்கும். தென் ஃபைனலாக x/32ன்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அவர் எவ்வளோ சேமிச்சிருக்காரு? 7875. ஓகேவா? இப்போது காமனாக என்னங்க இருக்குது? எக்ஸ் இருக்கா? இதை வெளியிடுங்க. 1 + 1/2 + 1/4 + 1/8 + 1/16 1/32 = 7875. இது கிளியராக இருக்கா? இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்? ஹையஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு 32 தான். ஸோ அப்போது 32 தான் நமக்கு டினாமினேட்டரில் இருக்க போகுது. இப்போ நியூமரேட்டரில் என்ன வேல்யூலாங்க இருக்கும்? இங்கே நமக்கு 1 தான் இருக்க போகுது. ஸோ 32வால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். 32. இங்கே 2 இருக்குது. 16ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? 32 ஆயிரும். இங்கே 4 இருக்குது. 8ஆல் பண்ணால் 32 ஆகுமா? இங்கே 8 இருக்குது. 4ஆல் பண்ணணும். இங்கே 16 இருக்குது. 2. தென் இங்கே 32 தான் இருக்குது. இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். 7875. கிளியராக இருக்காங்க? இப்போது மேலே இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூ இருக்குல்ல, இப்போ 8 + 2 10, இங்கே 16 4 இருக்குது 20 30, இங்கே 32 + 1 என்ன வரும்? 63ன்னு வருமா டோட்டலாக? டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்க 32 = 7875. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ தானே வேணும். 7875 × 32 டிவைடட் பை 63ங்க. 7 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 9 டைம்ஸ் இருக்கும். இங்கே 1. அடுத்தது இங்கே 1 இருக்குமா? இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். தென் 2. தென் இங்கே 3 இருக்கும். ஸோ 5. இப்போ 9 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 டைம் இருக்குங்க. அடுத்தது இங்கே 2 இருக்குமா? 2 தென் 5. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 125 × 32 என்ன வரும்? 5 × 2 10. தென் இங்கே 5 இருக்கும். இங்கே 2 தென் 5 1 6. அப்போது +1 7. இங்கே 3 ஆட் பண்ணுங்கள். 0 இங்கே 0 இருக்கும். இங்கே 1. எக்ஸோட வேல்யூ என்னதுங்க? x = 4000. கிளியராக இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி. இது நீங்கள் ஜிபி ஃபார்முலாவில் கூட யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக எல்சிஎம் வச்சே போகணுன்னா ஷார்ட்கட்டில் இது யூஸ் பண்ணுங்கள்.